நான் கவனிக்கலண்ணா. டேய் பாலா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணா. என்னண்ணா முன்ன முதல்ல ஆளையே பார்க்க முடியல? ஆமாண்டா, ஜிம்ல ஈவினிங் ஷிஃப்ட் மாத்திட்டாங்க, அதான் வாக்கிங் வர முடியல. சரி ஓகேண்ணா. அண்ணா நேற்று தேர்வில் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லைண்ணா, காலையில் எங்கள் ஓனர் பேப்பர் பண்ணி எடுக்க போனப்பல அப்போ யாரோ ஒரு போலீஸ்காரன் தெரில யார் யார் பேப்பர் போடுற சொல்லி விசாரிச்சாங்களாண்ணா. அதானே கேட்டேன். ஓ, எதுக்கு? எனக்கு தெரியாம தான் உங்ககிட்ட கேட்குறேண்ணா. ஓ சரி நான் வரேண்ணா. சரி. சக்தி, சக்தி, குளிக்கிறியா? ஆமா, அசோக் ஃபோன் பண்ணாம்பா. இருங்க நான் வெளிய வந்து அசோக் சொல்லுங்கண்ணே. டேய், நான் சொன்னேன்ல சக்தி கிட்ட சொல்லாத. அண்ணே, நீங்க அவ்வளவு சொல்லி நான் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீங்க நினைச்சது நடக்கும்னு வேற ஒண்ணு விட்டுருக்கேனே. ஓ, அந்த பெட்டு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்கண்ணே. டேய் தரேன்டா. லூஸ் தனமா அவகிட்ட உளற வைக்காத, சரியா? முதல்ல அவங்க அப்பா அம்மா வரட்டும். டேய் சரி, நான் கூப்பிடுறேன். ஏய் சக்தி, ஏய் சக்தி, கதவை திற. சக்தி, ஷோ, பைப் இப்படி உடைஞ்சது. உடைஞ்சது உடைஞ்சது இங்க. சக்தி குட்டி, இன்னொரு தடவை பைப்பை சரி பண்ணலாமா? ஒரே நிமிஷம் கதவை துறடி. கதவு கொஞ்சம் இறங்குல. இதுக்கு உங்க வண்டியில கூகுள் பே கேஷ் ஆப்ஷன் பண்ணிருக்கல? அதெல்லாம் பண்ணிருக்கு, முதல்ல இறங்குங்க. கேஷ் கையில கொஞ்சம் இறங்கி வாங்க. ஜிபே போடுறோம். இதுக்கு போய் ஏன்பா இறங்க சொல்ற? சார் இறங்குங்க சார், இறங்கி வாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரிய வைக்க தான் கூப்பிடுறேன், இறங்கி வாங்க. ஓ, உங்க வண்டியில கூகுள் பே ஆப்ஷன் இருக்குல்ல? ஏங்க, நீங்க கையில பணம் கொடுத்தாலே 30% எடுத்துக்கிட்டு மிச்சம் தான் வரும். இதுல நீங்க கூகுள் பேல அமிச்சீங்கன்னு இங்க காசை கல்யாணத்துக்கு கேட்ட காரியத்துக்கு தான் வரும். கேன்சல் போட்டு வேற வண்டி பார்த்து இறங்க. இறங்க, பெரிய மனுஷன் தானே. இத்தனை சொல்றேன், புரியல? கீழ வாயா, கீழ கீழ வான்னு சொல்றேன்ல. டென்ஷன் பண்ணாம வாங்க. வருவாரு. கீழ இறங்கி வாங்க. என்ன பிரச்சனை? ஏய் வயசானவர், அவரை எதுக்கு புடிச்சு எடுத்துட்டு இருக்க? ஏய் தம்பி, நீ யாரு? யோ, நான் யாரா இருந்தேன்டா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவரை எதுக்கு புடிச்சு எடுக்கற? நான் மேல கைய வைக்க. எதுவும் பிரச்சனை பண்ணல. ஆட்டோ புக் பண்ணி நான் கூகுள் பேல தான் பே பண்ணோம். புரியுது சார், புரியுது சார். ஒரே நிமிஷம் சார். என்னையா சொல்ல நீ மல்லு கட்டிட்டு அடிபட்டுச்சா? யோ, தெரிஞ்சு பண்ணலையா? யோ, கைக்கு அடிபட்டுச்சா? ஹாஸ்பிட்டல் போகணும்னா சொல்லு. சாரியா, தெரிஞ்சு பண்ணல. மாலை கை வச்சிட்டல. ஏய், வேணும்னு பண்ணல. இதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க. சாரி சார், எங்களால உங்களுக்கு தேவையில்லாத எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வாமா. நாங்க சார் வரோம் சார். பாத்துக்கோங்க சார், பாத்துக்கோங்க. பத்திரம். வாமா, வாமா. மம்மி 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 விடுங்க. மம்மி 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 விடுங்க. அம்மா, மம்மி அம்மா, மம்மி. என்னாச்சு கண்ணா? பிரியோ, என்னாச்சு? டாடி டாடி மம்மி மம்மி என்னாச்சுமா? மம்மி கனவா? நான் உண்மை நினைச்சேன் டாடி. என்ன கனவுடா? அது வந்து மறந்து போச்சே. டேய், அதுக்குள்ள மறந்து போச்சா? மம்மி எங்க? மம்மி குளிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள குளிக்கிறாங்களா? அதுக்குள்ள ஓ மம்மி 1.5 மணி நேரமா குளிச்சிட்டு இருக்கா. அது கேட்கல டாடி. வேற என்னடா? அதுக்குள்ள ஏன் குளிக்கிறாங்க? அது வந்து நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், அத அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? வந்துட்டா 1.5 மணி நேரம் கழிச்சு இப்பதான் வெளியே வர. ஏய், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஆனா உள்ள இருந்த ட்ரெஸ் பப்பா தூக்கற. ஏங்க, அசோக் பேசுனா. எனக்கு கூப்பிட்டுதான். என்ன சொன்னா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கான். ஓ, குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னா. அதுக்கு தான்
பாப்பா பாப்பா. எழுந்திரி குளிச்சிட்டு வரலாமா? பாப்பா 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 சொல்றது கேளு. பாப்பா எந்திரி, சொல்றது கேளு. நல்ல புள்ள இல்ல? ஏங்க நீங்க கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வாங்க, நான் அவளை குளிப்பாட்டி ரெடி பண்றேன். சரி ஓகே. பாப்பா பாப்பா அம்மு சரியா? இப்போ உனக்கு தூக்கம் வரலையா? தூக்கம் வரல. சரி நான் போயிட்டு வரேன். நானும் கடைக்கு போவேன். சரி வா அம்மு. ஏங்க அவ சாக்லேட் கேட்டா வாங்கி தராதீங்க. நீங்க குடுக்கற செல்லம் தான் அவளுக்கு. சாக்லேட் கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். சாக்லேட் கேட்டா அவ்வளவுதான். சரி சாக்லேட்ஸ் இல்ல. ஓகே. ஆனா அந்த Dress அப்பா சொல்லுடா. அந்த கனவு ஞாபகம் வந்துருச்சுப்பா. அப்படியா? என்ன அந்த கனவுமா? கனவுல ஒருத்தவங்க மம்மி புடிச்சுக்கிட்டாங்கப்பா. அவங்க ரொம்ப பெருசா இருந்தாங்க தெரியுமா? அப்புறம் ஷின்சான் வந்து காப்பாத்துச்சுப்பா. அம்மோ நீ கார்ட்டூன் பார்க்கறது, இந்த மொபைல் கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் நீ நிறுத்தணும் சரியா? அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. அம்மோ பார்த்தேன். என்னண்ணா ஃப்ரீயா இருக்கீங்க? கடை திறக்க லேட் ஆயிடுச்சா? சண்டே எப்பயுமே இப்படி தான் சார். ஓ சரி சரி. என்ன வேணும் சார்? 2 தேங்காய் 1 லிட்டர் பால் கொடு. தூக்குங்கப்பா. என்னம்மா? தூக்குங்கப்பா. என்னடா என்ன வேணும் உனக்கு? ஜெம்ஸ் வேணும். அம்மா கிட்ட இருந்து 2 பேருக்கு திட்டு. ஜெம்ஸ் இந்தாங்க. உங்க தெருவில் போலீஸ்காரங்க யாரும் கூடி வந்திருக்காங்களா? தெரியலையேண்ணா. அப்ப நம்ம வீட்டு பக்கம் வீடு எதுவும் காலியா இருக்கா? இல்லையேண்ணா. என்னாச்சு? நேற்று நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நைட்டு 12:15 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. உங்க காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. அதான் கேட்டேன். அவ்வளோ லேட்டாக ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? அவங்களுக்கு தேவைன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க சார். என்ன தேடுற? பாக்கெட்ல 2 தேங்காய் அப்புறம் வேற என்ன phone கேட்டீங்க? எடுக்கல. ப்ளீஸ் ஒரு லிட்டர் பால்னா? பாப்பா கொஞ்சம் நேரம் சார் பை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல கவர்ல போட்டு தரவா? ஏன்னா நான் தான் முதல் போனியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அச்சச்சோ பணம் பர்ஸையும் விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வரேன்பா. வாங்கிட்டு அம்மோ போங்க. வேண்டாம் சொல்றது கேளு. அம்மோ நானும் வரேன். தனியா போகாத. போட்டு விடுங்க சார், பழகட்டும். வீடு பக்கத்துல தானே இருக்கு. இல்லைண்ணா ரோட்ல. ஏன்னா உங்க ஃபோன் பே இன்னும் சரியா இல்லையா? இல்ல சார், இன்னைக்கு சரியாயிடும் எப்படியும். சரிண்ணா. போலீஸ் கன்ஃபார்மா வீடு கேட்டு தான் கூப்பிட்டாங்களா? எனக்கு என்னமோ அவங்க அதுக்காக விசாரிச்ச மாதிரி தான் தோணுச்சு. என்னாச்சு சார்? இல்லைண்ணா நேற்று நைட்டு சங்கர் சார் ஃபேமிலி எல்லாம் டெரஸில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருந்தது. எஸ்ஐயும் ஏட்டும் மேலே வந்து இந்த மாதிரி சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசினப்போ நானும் திருப்பி ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேண்ணா. எந்த எஸ்ஐ சார் வந்தாங்க? அவர் பேர் தெரியலண்ணா. ஆள் எப்படி இருந்தாங்க? என்ன வயசு இருக்கும்? ஒரு 30-35 இருக்கும். நல்லா ஹைட்டா டார்க்கா. 30-35ல நம்ம ஏரியால எந்த எஸ்ஐயுமே கிடையாது. 2 எஸ்ஐ இருக்காங்க. 2 பேருமே இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகுறவங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவரா பாருங்க. ஆமாண்ணா இவர்தான். சார் இவர் இன்ஸ்பெக்டர் சார். இந்த ஆளையா மறைச்சுக்கிட்டீங்க? சரியான கிறுக்கன் சார் இவன். இன்ஸ்பெக்டர்னு தெரியாதுண்ணா. என்ன சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு சார் வச்சுக்கிறீங்க? இவர் மோசமான ஆளு. இனி வேற எந்த போலீஸ் பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஆளு உங்களை டார்ச்சர் பண்ணுவோம். ஓட்ஸ் கொடுங்கண்ணே. எவ்வளோ வேணும்? 1 கிலோ. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. இந்தாங்க. அண்ணா சுரக்கா இருக்கு. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க.